ஃபோட்டோஸ் பார்த்துருப்பீங்க, சூப்பர் அழகண்டான்னு நானே என்ன சொல்லும்படியான ஒரு அழகான ஃபோட்டோஸ் வந்து இந்த S100 கேப்சர் பண்ணியிருக்கு. போர்ட்ரேட் மோடு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வருது. ஸோ இந்த Vivo X100 பற்றி தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஏன்னா இப்போ வந்து பல ஃபோன்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் சமீபத்தில் எனக்கு ரொம்பவே இம்ப்ரெசிவான ஒரு போர்ட்ரேட் கேமரா வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குதுன்னு சொல்லலாம். S100 Pro பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுக்கும் அதுக்கு வந்து பெரிதாக வித்தியாசம் கிடையாது. சின்ன இந்த கேமரா அதில் தான் வித்தியாசம். பட் இருந்தாலும் இது வந்து சளைச்சது இல்லை, சூப்பராகவே ஃபோட்டோஸ் எடுக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டில் இது வந்து ஒரு சென்சிபிள் பைன்னு சொல்லுவேன். ஏன்னா இதோட ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் வந்து 64,000 இதோட விலை வந்து ஸ்டார்ட் ஆகுது. 12GB 256GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன் வருது. இன்னொரு வேரியண்ட் இருக்குது, அதில் வந்து 16GB RAM 512GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன் தராங்க. அதோட விலை வந்து 70,000 rupees. ஒரு நல்ல ஒரு ஃப்ளாக்ஷிப்புக்கான அருமையான எல்லா அம்சங்களையும் வந்து இதில் தந்திருக்காங்க. ஸோ இதை பற்றி நம்ம வந்து பார்ப்போம். Vivo X100 இந்த பாக்ஸ் வந்து இப்படி தராங்க. ஸோ எக்ஸ் சீரிஸ் வந்து இந்த மாதிரி பாக்ஸ் தான் கொண்டு வராங்க. கோ-இன்ஜினியர்ட் வித் ஜீஸ் இந்த புகழ்பெற்ற ஒரு லென்ஸ் நிறுவனம் அவங்களோட கோ-இன்ஜினியர் பண்ணி இந்த கேமரா சிஸ்டம் கொண்டு வந்துருக்காங்க. உள்ளே வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் என்கிட்ட இருக்கிறது Stargaze ப்ளூங்கிற இந்த கலர். இது கலர் எனக்கு ப்ளூ வேண்டாம், ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு கலர் வேணும்னா ஒரு Asteroid பிளாக்னு ஒரு பிளாக் கலர் ஆப்ஷனும் தராங்க. ஸோ இந்த சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேமரா மாடியூலே வந்து பார்த்தீங்கன்னா பெரிதாக இருக்குது. பட் அதை சுற்றி வந்து ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ரிங் தந்திருக்காங்க. அந்த ரிங்கை நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு சைடு விட்த்து கம்மியாக இருக்குது, ஒரு சைடு வந்து கொஞ்சம் ப்ராடாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க. பார்க்க நல்லா இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த ஃபினிஷ் வந்து செம்மையாக இருக்குது. இந்த லைன்ஸ்லாம் இப்படி வருது பார்த்தீங்களா, ஸ்டார்கேஸ் இன்ஸ்பயர்ட் பண்ணி கொடுத்துருக்கா சொல்லியிருக்காங்க. கிளாஸி மாதிரி இருந்தாலும் இது வந்து ஒரு நல்ல ஒரு ஃபினிஷ் வந்து தந்திருக்காங்க. மேட்டாகவும் இருக்குது, கிளாஸியாகவும் இருக்குது. அதுலேயும் இந்த லைன்ஸ் கான்சென்ட்ரிக் லைன்ஸ் வந்து நல்ல ஒரு மேட் ஃபினிஷ் மாதிரியும் தருது. ஸோ வந்து சூப்பரான ஒரு ஃபினிஷ் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் பார்க்கும்போது அதுக்கு தக்கன ஒரு ப்ரீமியம் லுக் வந்து உங்களுக்கு இதில் தந்திருக்காங்க. பாக்ஸுக்குள்ளே வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். உங்களுக்கு சிமேஜெக்டர் பின் தந்திருக்காங்க. 120 watts சார்ஜர் இருக்குது, அதுக்கான கேபிள் தந்திருக்காங்க. அப்புறம் வந்து சாஃப்ட் பேக் கேஸ், கிளியர் பேக் கேஸ் தந்திருக்காங்க. ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன்னா இதை விட கொஞ்சம் பெட்டரான கேஸ் வந்து எதிர்பார்த்தேன். பட் நார்மலான கேஸ் தான் வந்து உங்களுக்கு இதில் தந்திருக்காங்க. கேமரா மாடியூல் பற்றி நான் சொன்னேன், இந்த ஃபினிஷ் பற்றி நான் சொல்லியிருந்தேன். இது வந்து கிளாஸ் பாடி தான். நல்ல ஒரு எர்கானமிக்கான ஒரு ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்குது. ஹேண்டில் யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமான ஒரு ஃபினிஷ் லுக் எல்லாமே வந்து உங்களுக்கு இதில் தந்திருக்காங்க. மேலே வந்து உங்களுக்கு IR பிளாஸ்டர் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு யூனிவர்சல் ரிமோட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். கீழே வந்து உங்களுக்கு ஸ்பீக்கர், USB Type-C போர்ட், மைக் மற்றும் சிம் ட்ரே இருக்குது. இதில் வந்து நீங்கள் 2 சிம் போடலாம். இது வந்து 5G ஸ்மார்ட் ஃபோன், 2 சிம் போடலாம். மைக்ரோஎஸ்டி கார்டு ஸ்லாட் கிடையாது. பேக் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைட்டாக கர்வ்டாக வருது. அதனால் வந்து ஹோல்ட் பண்ணதுக்கு வந்து நல்ல ஒரு ஃபீல் வந்து அது என்ஹான்ஸ் பண்ணுது. கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஷார்ப் எட்ஜஸ் எதுவுமே இல்லை. இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தராங்க. ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வேலை செய்யுது. சார் வேல்யூ இப்போ நீங்கள் தெரியல பார்க்கலாம், லிமிட்டுக்குள்ளே தான் இருக்குது. FM ரேடியோ கிடையாது, NFC உண்டு. IP68 ரேட்டிங்கும் இருக்குது. வாட்டர் ரெசிஸ்டன்ட், ஸோ தண்ணிலையும் கண்டம் கிடையாது. டிஸ்பிளே வந்து 6.78 inch டிஸ்பிளே தந்துருக்காங்க. 1260 into 2800 pixels ரெசல்யூஷன். இது 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ ஓடி வருது. ஸோ LTPO AMOLED டிஸ்பிளே தந்திருக்காங்க. LTPO என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிஃப்ரெஷ் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 1 Hzலேருந்து 120 Hz வரைக்கும் அடாப்டிவ் ரிஃப்ரெஷ் ரேட் தராங்க. ஸோ உங்களுக்கு வந்து ரிக்குவயர்மெண்ட் குறைவாக இருக்கும்போது 1 Hzல வந்து போகுது. இப்போ இந்த லாக் ஸ்க்ரீனில் வந்து 1 Hzல வந்து ஒர்க் ஆகுது. ஸோ அதனால் பேட்டரி லைஃப் வந்து பெட்டர் பண்ணுது. 12-bit கலர் பேனல் இருக்குது. ஸோ வந்து 1 billion மேலே கலர் இருக்குது. 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் தராங்க. பீக் பிரைட்னஸ் வந்து 3000 nits வரைக்கும் போகுது. ஸோ அவுட்டோர்லேயும் வந்து நல்ல விசிபிலிட்டி இருக்குது. 2160 PW டிம்மிங் தராங்க. ஸோ ஹை ஃப்ரீக்வன்சி PW டிம்மிங். ஸோ நீங்கள் லோ லைட்டில் யூஸ் பண்ணும்போது கூட கண்ணுக்கு பாதுகாப்பான ஒரு டிஸ்பிளே வந்து உங்களுக்கு தராங்க. HDR10+ சப்போர்ட் இருக்குது, HLG சப்போர்ட் இருக்குது. ஸோ ஐ ப்ரொடெக்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஐ ப்ரொடெக்ஷன் மற்றும் ஐ ப்ரொடெக்ஷன் ரெண்டான ஆப்ஷன் தந்திருக்காங்க. ஸ்மார்ட் ஐ ப்ரொடெக்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்கள் இந்த லைட் ஆம்பியன்ஸை டிடெக்ட் பண்ணி வந்து ரியல் டைமாக அட்ஜஸ்ட் பண்ணும். இல்லாட்டி நீங்கள் செட் பண்ணிக்கலாம் ஐ ப்ரொடெக்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக. பட் ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ப்ளூ லைட் எமிஷன் டாக்கில் வந்து ஃபுல் ஸ்ட்ராங்கில் வைக்கிறேன். பட் திரும்பவும் ஆட்டோமேட்டிக்காக கலர் மாதிரி நார்மல் ஆகிட்டு பார்த்தீங்களா. பல ஃபோன்களில் வந்து ஐ ப்ரொடெக்ஷன் எனேபிள் பண்ணும்போது எல்லோ டிஞ்சாக தெரியும் ஸ்க்ரீன். பட் இதில் வந்து நார்மலான ஸ்க்ரீன் மாதிரி தான் இருக்குது. பட் பாதுகாப்பாக இருந்தால் ஒரு தெரியுது. ஸோ மொத்தத்தில் கலர் ரிப்ரொடக்ஷன் நல்லா இருக்குது, கான்ட்ராஸ்ட் ரேஷியோலாம் நல்லா இருக்குது. ஒரு செம்மையான ஒரு நல்ல ஒரு டிஸ்பிளே. பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் மீடியாடெக்கோட டிமென்சிட்டி 9300 இதில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. LPDDR5X RAM மற்றும் UFS 4.0 ஸ்டோரேஜ். இது ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி 12GB RAM மற்றும் 16GB RAM, 256GB மற்றும் 512GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன் கிடைக்குது. கேம் விளையாடலாம் பண்ணி பார்க்கும்போது எந்த கேம் போட்டாலும் சூப்பராக ஹேண்டில் ஆகுது. ஃப்ளாக்ஷிப் சிப்செட், ஸோ வந்து எதிர்பார்த்தது தான். ஸோ கேம்ஸ் எல்லாமே நல்லாவே ஹேண்டில் ஆகுது.
அதிக நேரம் விளையாடும்போது கொஞ்சம் த்ராட்டில் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டிராகன் 8 Gen 3 கம்பேர் பண்ணும்போது அதிக நேரம் விளையாடும்போது கொஞ்சம் த்ராட்லிங் வந்து இதில் ஆகுது. பட் மொத்தத்தில் வந்து பார்க்கும்போது எந்த கேம்ஸும் நீங்கள் வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். மல்டி டாஸ்கிங்லாம் ரொம்பவே ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். ஸோ ஃப்ளாக்ஷிப்பில் அதெல்லாம் எதிர்பார்த்தது தான் அது வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. பட் ஹீட்டிங் இஷ்யூஸ் எதுவும் எனக்கு தென்படலை. நல்லாவே வந்து இது ஹேண்டில் பண்ணுது. இப்போது இதோட கேமராவுக்கு வருவோம். முக்கியமான ஒரு பாயிண்ட், என்னை ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ண விஷயம் வந்து இதோட கேமரா சிஸ்டம். ஸோ இதில் மெயின் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 50 மெகாபிக்சல் கேமரா. சோனியோட IMX 920 சென்சர் வந்து இதில் யூஸ் பண்ணுறாங்க. OIS ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. அப்புறம் ஜீஸோட ஆப்டிக்கல் ப்ரிசிஷன் காலிப்ரேஷன் வந்து இதில் பண்ணியிருக்காங்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து ஒரு 64 மெகாபிக்சல் டெலிஃபோட்டோ கேமரா இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஓம்னி விஷனோட 64B சென்சர் வந்து இதில் யூஸ் பண்ணுறாங்க. 70mm ஃபோக்கல் லென்த் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. டெலிஃபோட்டோ மேக்ரோ 15mm வரைக்கும் இதில் போகலாம். அப்புறம் வந்து அல்ட்ரா வைட் சென்சருக்கு ஒரு 50 மெகாபிக்சல் கேமரா யூஸ் பண்ணுறாங்க. சாம்சங்கோட JN1 சென்சர் இது. இந்த போர்ட்ரேட் மோடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24mm, 35mm, 50mm, 85mm மற்றும் 100mm சப்போர்ட் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஸோ நல்ல ஒரு போர்ட்ரேட் ஷாட்ஸ் வந்து உங்களுக்கு இதில் எடுக்கலாம். எஸ்பெஷலி எனக்கு வந்து 50mm ஃபோட்டோஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நல்ல ஒரு போர்ட்ரேட் ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ 1x, 1.5x, 2.2x, 3.7x மற்றும் 4.3x ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ஜீஸ் ஸ்டைல் போர்ட்ரேட் ஆப்ஷன்ஸில் தந்திருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பி ஸ்பீட், பயோட்டார், பிளானார், சோனார் அந்த மாதிரி பல பேக்ரவுண்ட் பொக்கே பிளர் எஃபெக்ட் வந்து கிடைக்குது. ஸோ அதுவும் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி செம்மையாக டிஃப்ரெண்டான எஃபெக்டில் வந்து ஃபோட்டோஸ் வந்து எடுக்கலாம். போர்ட்ரேட் மோடு தான் வந்து இதோட ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். மற்ற ஃப்ளாக்ஷிப்பும் இதுக்கு கம்பேர் பண்ணும்போது இதோட போர்ட்ரேட் ஃபோட்டோஸ் வந்து ரொம்ப அருமையாக ஒரு குவாலிட்டி வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. பல பிளர் ஆப்ஷன், ஃபில்டர் ஆப்ஷன் இருக்குது. அதையும் நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். கேமரா வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. கேப்சர்ஸ், நைட் ஃபோட்டோஸும் நல்லாவே வருது. ஓவராலாக ஒரு இம்ப்ரெசிவான ஒரு கேமரா வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கண்ணை மூடிட்டு இந்த ஃபோனை வாங்கலாம். கேமரா வந்து உங்களை வந்து சொதப்பாது. சூப்பரான கேமரா வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஒரு டவுன் சைடு என்னதுன்னா, இது வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன். இந்த விலைக்கு ஃப்ரண்ட் கேமராவில் வந்து 4K அவங்க தரல. 1080 65 மேக்ஸிமம் எடுக்கலாம். பட் இந்த ஸ்டெடி ஃபேஸ் மோடு வந்து 30 fps வருது. 1080ல் 4K வந்து கிடையாது. 4K மேக்ஸிமம் வீடியோ எடுக்கலாம். பட் இந்த ஸ்டெடி மோடு எனேபிள் பண்ணிட்டு நீங்கள் வந்து 1080 60 fpsல மேக்ஸிமம் வீடியோ எடுக்கலாம். அதோட சாம்பிள் தான் வந்து பார்க்குறீங்க. நெக்ஸ்ட் வந்து 4Kோட வீடியோ சாம்பிளும் காண்பிக்கிறேன். ஸோ இது வந்து 4K வீடியோ சாம்பிள். ஸோ பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5000 mAh பேட்டரி தந்திருக்காங்க. 120 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. ஒரு 20 to 24 minutesல இதை வந்து ஃபுல் சார்ஜ் பண்ணிடலாம். ஸோ ரொம்ப ஒரு ஃபாஸ்ட்டான சார்ஜிங். ஒரு 12 minutesல ஒரு 50% வந்து சார்ஜ் ஆயிரும். ஸோ வந்து ரொம்ப சூப்பரான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இதில் வந்து கிடைக்குது. சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபன் டச் OS Android 14 பேஸ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. 3 yearsக்கான சாஃப்ட்வேர் அப்டேட் மற்றும் 4 yearsக்கான செக்யூரிட்டி அப்டேட் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்கும். ஸோ இதான் வந்து விவோவோட S100. ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் வேணும், எனக்கு காம்ப்ரமைஸ் பண்ணாமல் ஒரு நல்ல ஒரு கேமரா சிஸ்டம் வேணும் அப்படி நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து வெரி குட் சாய்ஸ். டிஸ்பிளே சூப்பராக இருக்குது. ஹேண்ட்ஹெல்ட் எக்ஸ்பீரியன்ஸ், டிசைன் எல்லாமே வந்து அருமையாக பண்ணியிருக்காங்க. IP68 ரேட்டிங்கும் இருக்குது, வாட்டர் ரெசிஸ்டன்ட். ஸோ இதான் வந்து விவோ S100.
ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செமையான ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் இது. எனக்கு வந்து காம்ப்ரமைஸ் இல்லாத ஒரு நல்ல ஒரு கேமரா ஸ்மார்ட் ஃபோன் வேணும், நல்ல சூப்பரான ஃபோட்டோ எடுக்கணும், அதுவும் போர்ட்ரேட் ஃபோட்டோ அருமையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து கண்டிப்பாக ஒரு குட் சாய்ஸ். நல்ல ஒரு டிஸ்பிளே அருமையாக இருக்குது, டிசைன் நல்லா இருக்குது, ஹேண்ட்ஹெல்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குது, ஃபாஸ்ட் சார்ஜிங் தராங்க. ஸோ மொத்தத்தில் ஒரு நல்ல ஒரு பேக்கேஜ். 64,000க்கு எனக்கு வந்து ஒரு ஃபோன் வாங்குகிறேன், கண்டிப்பாக நீங்கள் வந்து டிசப்பாயின்மெண்ட் ஆக மாட்டீங்க. நான் ஆகலை என்னோட எக்ஸ்பீரியன்ஸில், ஸோ நீங்களும் ஆக மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஃபோனை பற்றி உங்களோட கற்றுக்கலாம் கமெண்ட் சொல்லுங்கள். அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்கள் வீடியோ தமிழில் பேசு டெக் தமிழா பாரு.